அனைத்து மாநில மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பட்ஜெட்டை வழங்கியுள்ளதாகவும் திமுகவினர் விஷ பிரச்சாரத்தை பரப்பி வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவி உமாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சின்னமனூரில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் குறித்து விளக்கம் அளிக்கும் பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ரயில்வே துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நிதிகளை வழங்கி வருகிறது. ரயில்வே துறைக்கு போதிய இடங்களை தமிழக அரசு வழங்கவில்லை. அதன் காரணமாகவே ரயில்வே பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு ரயில்வே துறைக்கு நம்ம நிறைய ட்ரெயின் வரணும், இல்ல இந்த வந்தே பாரத்ல இன்னும் கொஞ்சம் கூட அதுல ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும்னு சொன்னா லேண்ட் அக்விசிஷன் இருக்கு. அது அந்த இடத்தை முறையாக நமக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்டுடைய கடமை. ஆனா இதுவரைக்கும் 25% இடத்தை மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்க முழுமையாக லேண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன இடத்தை கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக நீங்க கேட்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த ரயில்வே ட்ரெயின் போகிறதுக்கு கூடிய இந்த ரயில்வே துறையில மட்டும் இல்லை, நம்மளுடைய உடான் திட்டத்திற்கு இல்லை, நம்மளுடைய விமான நிலையம் வருவதற்கு கூட பல கோடி ரூபாய்களை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தயாரா இருக்கு. இடம் மட்டும் இவங்க அதை கொடுக்கக்கூடியதை கரெக்டா ப்ராப்பரா அந்த ஆன் டைமுக்கு கொடுத்தாங்கன்னா இதை விட அதிகமான இது நம்மளுடைய ரயில்வே துறை இந்த பகுதிகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதால் பாஜகவிற்கு விஜய் ஆதரவு அளித்து விடுவாராக என நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த சீமான், விஜய்க்கு மட்டும் தனியாக பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை, அண்ணாமலைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்கள் கேட்டு வாங்குகின்றனர், தங்களுக்கு தேவையில்லை என்பதால் அதனை பொருட்படுத்தவில்லை என தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு அளித்தால் பாஜகவிற்கு விஜய் ஆதரவு அளித்து விடுவாரா என்று கேள்வி எழுப்பினார். தம்பி விஜய்க்கு மட்டும் தனியா இல்லையே, நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறேன். தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம வேற ஏதாவது நாங்கள் நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு, நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவை ஆட்டோவோடு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒடிசாவிலிருந்து கஞ்சா வாங்கிக் கொண்டு ரயில் மூலம் கடத்தி வந்து தண்டையார்பேட்டையிலிருந்து ஆட்டோ மூலம் வந்தபோது போலீசில் சிக்கிக் கொண்டது தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட 4 பேர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தலையினை வைத்து அழுத்தி கொலை செய்து கழுத்தில் அணிந்திருந்த தாலி, சங்கிலி உள்ளிட்ட 12 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெண்ணாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இக்கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சட்டவிரோதமாக பனை மரத்திலிருந்து கல் இறக்கி விற்பனை செய்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கோடியூர் கிராமத்தைச் சேர்ந்த சத்யசுந்தரம், மாதையன் ஆகியோரிடமிருந்து 10 லிட்டர் பனைமரத்து கல்லை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தவறான கருத்துக்களை திமுக கூறுவது ஏற்கத்தக்கது என்று நாமக்கல் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மத்திய பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் துரைசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 25ஆம் ஆண்டு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். முன்னதாக கல்லூரி தலைவர் கோவிந்தராஜ் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்த நிலையில் சிறப்பு விருந்தினராக ஞானபாரதி மற்றும் ஆனந்த கிருஷ்ணன் கலந்து கொண்டு கல்வியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருவரை சாதனையாளராக்கும் என்று கருத்துரை வழங்கினர்.
ஸ்பீச்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகமா எதுக்கு கலெக்டர் கூப்பிட்டுருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்குன்னா குழந்தைங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணுங்க, நல்லா படிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது. அதுக்காக தான் கலெக்டர் வழக்கமா காலேஜ் மாநிலத்தில் இன்வைட் பண்ணுவாங்க. வழக்கமாக நான் அந்த சைடே போகிறது இல்லை, அந்த அட்வைஸ் சைடே போகிறது இல்லை. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு நூதன முறையில் உடல் முழுவதுமாக 120 மது பாட்டில்களை டேப் போட்டு ஒட்டி கடத்தி வந்த நபரை விழுப்புரம் மதுவிலக்கு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அந்த நபர் விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சார்ந்த நாகமணி என்பதும், இவர் மீது பல்வேறு சாராய வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரிடமிருந்து 120 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் 2024-2025 ஆண்டுக்கான ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் நிதி உதவி வழங்கும் விழா திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள 14 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 181 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.11 கோடியில் தாலிக்கு தங்கம் மற்றும் 74 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களின் திருமண நிதி உதவியை சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன், துரை, சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் கோட்டயம் அரசு நர்சிங் கல்லூரியில் ஜூனியர் மாணவி மீது நடத்தப்பட்ட கொடூரமான ராகிங் தொடர்பாக 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராகிங்கால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ராகிங் தடுப்பு சட்டப்படி கல்லூரி முதல்வர் விசாரணை நடத்தி ராகிங் செய்யப்பட்டது உண்மை என தெரியவந்ததை அடுத்து ராகிங்கில் ஈடுபட்ட 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்தார். விஜய் என்ற மீனை வலையில் சிக்க வைப்பதற்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் என அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கியதில் மாநில அரசை மத்திய அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது சோதனைக்காகவா, அங்கு யார் யார் வருகிறார்கள் என்று பார்ப்பதற்காகவா, அந்த மீனை தங்களுடைய வலையில் சிக்க வைப்பதற்காகவா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என கருத்து தெரிவித்தார். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது இல்லத்திற்கு சென்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் வேல்முருகன் ஆறுதல் தெரிவித்து 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். அதன் பின்னர் ஜகபர் அலியின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதோடு ஜகபர் அலியின் மரணத்தை கண்டித்து சட்டசபையில் பேச இருப்பதாக தெரிவித்தார். நடிகர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு குறித்து எதிர்காலத்தில் தெளிவாக உண்மை நிலவரம் வெளியே வரும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி போராடிய பொதுமக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு தெருநாய்கள் கடித்து ஆடுகளை இழந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டினை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது ஏன்னு யாருக்குமே புரியல, அவருக்கே புரியலையான்னு தெரியல. எனக்கு அவர்கிட்ட இருந்து எந்த கோரிக்கையும் வரல அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசோடு என்ன நிலைமை என்று கலந்து ஆலோசிக்கப்படவில்லை என்றும் சொல்லுகிறார்கள். இதில் என்ன அரசியல் இருக்கிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போ வருகிற காலத்தில் தான் அது ஏன் அப்படி நடந்தது என்பது தெரியும். தேர்தல் நெருங்க நெருங்க இதுவெல்லாம் வெளிச்சமாக வெளியில தெரியும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிறுமியிடம் சில்மிஷம் செய்த 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் சிறுமியிடம் நேரடியாக விசாரணை நடத்தி 18 மாதங்களுக்கு முன்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அழகு மற்றும் ராஜ் ஆகிய 2 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் அரியானூரில் ரூபாய் 25 லட்சத்துக்கு மண்ணுளி பாம்பை விற்க முயன்ற 9 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். கைதானவர்களிடமிருந்து உயிருடன் இருந்த மண்ணுளி பாம்பு, ஒரு ஆட்டோ, ஸ்கூட்டி, பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வனத்துறை அதிகாரிகள் 9 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தங்கம் மற்றும் வெள்ளி, வைரம் நகைகளை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தங்க நகைகள் அடங்கிய 6 டன் பெட்டிகள், 1562 ஏக்கர் நில ஆவணங்கள் சென்னையில் உள்ள கருவூலக அலுவலகத்தில் வைக்கப்பட்டன. வானாபுரம் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக எவ்வித முன் அறிவிப்பு இன்றி பெரியார் சிலை அகற்ற முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் திராவிட விடுதலை கழகத்தினர் பெரியார் சிலை எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று திரண்ட நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் சிலை வைப்பதற்கு இடம் தேர்வு செய்து ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நிர்வாணமாக நின்று கொண்டு அரசு பள்ளி சிறுமிக்கு ஆபாசமாக சைகை காட்டிய திருவாரூர் மாவட்டம் புளியஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் என்ற முதியவர் கைது செய்யப்பட்டார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஜானகிராமன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மணலியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் நிறுவனத்தில் நேற்று நள்ளிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி பலியாகியுள்ளார். சிலிண்டர் வெடித்ததில் அலுவலக அறை முழுவதும் கரும்புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனால் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை புரிந்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகளில் உடனடியாக துரிதப்படுத்த அறிவுறுத்தினார். திருவண்ணாமலையில் இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம்பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்து பின்னர் பாலியல் தொழிலில் தள்ளிய பெண் உட்பட 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் ஆபாச படங்கள் இருந்தது தெரியவந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் தண்டராம்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 5 பேரிடம் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த கும்பலில் தொடர்புடைய மேலும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.